அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோப் அகாடமி கிருஷ்ணன். சொல்ல என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிஷோப் அகாடமி ஸ்டூடெண்ட்டுக்கான முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ December 28 உங்களுக்கு வந்து ஓப்பன் சேலஞ்ச் டெஸ்ட் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? அந்த ஓப்பன் சேலஞ்ச் டெஸ்ட்டுக்கான போர்ஷன், ஓகேங்களா, அது சம்மந்தப்பட்ட பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம குரூப்பில் சென்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஒரு ½ அந்த பிடிஎஃப்பும் உங்களுக்கு வந்துடும். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் வேணால் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா என்னென்ன லெசன் என்ன போர்ஷன் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா இந்த ஓப்பன் சேலஞ்சு டெஸ்ட்டுங்கிறது எல்லாருக்குமே பொதுவானது. ஓகேங்களா? நீங்கள் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட் தான் சரி, இல்லை யூடியூப் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாருமே இந்த டெஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா பங்கெடுத்துக்கலாம். இது வந்து ஒரு காமனாக நடக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. இந்த டெஸ்ட்டில் நீங்கள் அந்த பிடிஎஃப் நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? உங்களுக்கு நான் குரூப்பில் அனுப்புவேன். நான் இந்த வீடியோ பதிவு அனுப்பிச்சதுக்கப்புறம் குரூப்பில் அனுப்புவேன். அதில் ஒரு வேக்கண்ட் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வேக்கண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 350 வேக்கண்ட் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், அதில் வந்து கொடுத்துருப்பேன். அது என்ன சார் 350 வேக்கண்ட், அதை வச்சு என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த ஓப்பன் சேலஞ்சு டெஸ்ட்டு யாரெல்லாம் எழுதுறீங்களோ, எழுதி அதில் யார் ஒரு 350 டாப் 350 ரேங்க்கில் யாரெல்லாம் வரீங்களோ அவங்க எல்லாருமே சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட். நல்லா கேட்டிங்க, சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்ஸ். சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்ஸ்னால் என்ன சார்னா, இந்த 350 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த 350 பேரை நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா செப்பரேட்டாக ஒரு டெலகிராமில் நம்ம ஆட் பண்ணுவோம். நல்லா கேட்டுங்க, அந்த சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்ஸை நம்ம 350 பேரையும் டெலகிராமில் சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்னே ஒரு டெலகிராம் க்ரியேட் பண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம். அதில் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பெனிஃபிட் வந்து நம்ம வந்து கொடுப்போம். என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில பிடிஎஃப்ஓ இல்லை ஒரு சில ஸ்பெஷல் கைடன்ஸு இல்லை சின்ன சின்ன டவுட்ஸு வாட் எவர் இட் இஸ், அந்த சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே உங்களுக்குன்னு தனியாக வந்து பார்த்தோன்னா சின்னதாக வந்து ஒரு முக்கியத்துவம் இருக்கும். ஸோ நார்மல் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கும் உங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் உங்களுக்கு இருக்கும். அது அந்த குரூப்பில் வரும்போது நீங்கள் வந்து ரெகக்னைஸ் பண்ணுவீங்க. பரவாயில்லையே, நம்ம சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் இந்த பெனிஃபிட்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம். அது அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோவில் வரும்போது இங்கே பாருங்கப்பா, இந்த கண்டெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, இது சம்மந்தமான ஒரு சின்ன ஒரு பிடிஎஃப் இருக்குது, அந்த பிடிஎஃப் சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன் அப்படின்னு நான் சொல்லிவிடுவேன். ஸோ சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்டுங்கிற இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி எக்ஸாம் கடைசியில் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதாவது எக்ஸாமுக்குன்னு ஒரு 3 மாதம் இருக்கும்போது ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ அப்பப்போ ஒரு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் எக்ஸாம் அப்போ வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்டுக்கும் நம்ம வந்து கொடுப்போம். ஸோ இது பேட்ச் தனி, இது தனிப்பா. பேட்ச் கொடுக்குறது செப்பரேட்டாக எப்போ போல கொடுத்துட்ருப்போம். இது எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக நான் சொல்கிறேன். ஸோ பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் இதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பெனிஃபிட் இதை வந்து அடைஞ்சிக்கலாம். நான் சொல்கிறது புரிதுங்களா உங்களுக்கு? எல்லாத்துக்குமான பொதுவானது தான். பேட்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு எப்பவும் போல் பேட்சில் என்ன வருமோ அது எப்பவும் போல் உங்களுக்கு வரும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் எல்லாமே இருக்கும். பட் சூப்பர் பவருங்கிறது இது காமன் டு எவரி ஒன். இதில் இந்த டெஸ்ட்டில் யார் நல்ல மார்க் எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு உண்டான ஒரு பெனிஃபிட். அது யூடியூப் சொன்னாலும் சரி, பேட்ச் சொன்னாலும் சரி, உங்களுக்கான சின்ன பெனிஃபிட் இதில் இருக்கும். யூட்டிலைஸ் பண்ணிங்க. அதே அடுத்த டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது ஓப்பன் சேலஞ்சு டெஸ்ட்டு ஒன்று தான். ஓப்பன் சேலஞ்சு டெஸ்ட்டுங்கிறது இன்னும் நம்ம ஒரு மாதம் ஒரு 2 மாதம் கழித்து இன்னொரு டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவோம். நம்ம அதில் வின் பண்ணுறவங்களுக்கும் வேறு மாதிரியான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். அதை நான் சொல்கிறேன். அந்த 2வது டெஸ்ட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணுவீங்க. ஏன் தெரியுமா? இந்த ஓப்பன் சேலஞ்சு டெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக இந்த சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னெல்லாம் பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க உங்களுக்கு தெரியும் போது, மிஸ் பண்ணிவிட்டு மேடம், அடுத்த ஓப்பன் சேலஞ்ச் டெஸ்ட்டில் நம்ம எப்படியாவது பாஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்ஸாக மாறிட்டால் தான் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். அந்த ரிவிஷன் டைமில் நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து இந்த சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கும். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்னா 350 ரேங்க்குள்ளே வரணும். ஓவரால் 350 ரேங்க்குள்ளே வரணும். ஸோ அது என்ன சார் ரொம்ப ஈஸி தானே சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுதான் கிடையாது. ஏன்னா இந்த டெஸ்ட்டு நிறைய பேர் எழுதுவாங்க. கன்ஃபார்மாக நிறைய பேர் எழுதுவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், மினிமம் வந்து நான் ஒரு 3,000 to 4,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டெஸ்ட்டு கண்டிப்பாக எழுதுவாங்க. அதில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணுவேன்ல, ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க கொண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்களே தெரிஞ்சுப்பீங்க உங்களுக்கான காம்படிஷன் எத்தனை பேர் அப்படின்ட்டு. அதில் ஃபஸ்ட்டு 350 ஸ்டூடெண்ட்ஸு மட்டும்தான் இதில் நம்ம எடுத்துப்போம். அதே மாதிரி வந்து இது என்னை ஏமாற்றி மார்க் என்ட்ரு அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கும் நாங்கள் ஒரு செக் பாயிண்ட் வச்சுருக்கோம். ஓகேங்களா? அது மாதிரி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் அந்த சூப்பர் பவர்னு கிடைக்குதுங்கிறதுக்கோசரம் யாராவது பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் மாட்டிப்பீங்க. ஸோ அதை மட்டும் தயவு செஞ்சு பண்ணிக்காதீங்க. மாட்டிட்டுனா நீங்கள் தான் கில்ட்டி ஃபீல் ஆவீங்க. பண்ண மாட்டீங்க. இருந்தாலும் நான் சொல்கிறேன்,
சரிங்களா? ஓகே, இந்த ஓப்பன் சேலஞ்ச் டெஸ்ட்டுக்கு சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான அந்த அங்கீகாரம் நீங்கள் வந்து வாங்க போகிறீங்களா இல்லையாங்கிறது டிசம்பர் 28 தெரிஞ்சிடும். ஸோ நாளையிலிருந்து உங்களுக்கு சண்டே, ஓகேங்களா? ஸோ சண்டே இதுக்கான ஒரு இதுவாக வந்து ஆயத்தமாயிடுங்க, ஓகேங்களா? ஆல்ரெடி பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தோன்னா இந்த ஓப்பன் சேலஞ்ச் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அந்த டைம் நல்லா ரிவிஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை கோத்ரூ பண்ணி எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லை பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எங்கேயாவது பெண்டிங் வச்சுருந்தீங்க அப்படின்னா, ஸ்கெடியூல் அங்கங்கே பெண்டிங் வச்சுருந்தாலோ இல்லை ஸ்லோவாக வர்றதுக்கு இந்த டெஸ்ட்டு வந்து இன்னமும் கொஞ்சம் உத்வேகமாக வர்றதுக்கு இந்த டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்னமும் வந்து பார்த்தோன்னா ஒரு உந்துதலாக இருக்கும், ஓகே? இது எல்லாத்துக்குமே அதே மாதிரி யூடியூப் ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து என்னென்னா, ஓகே இதை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சு இந்த டெஸ்ட்டு சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆர்வமும் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது ஓவரால் ஒரு ஆரோக்கியமான ஒரு போட்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் போட்டியாக இதை எடுத்துக்கிட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். இதுக்குண்டான போர்ஷன் பிடிஎஃப் அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் குரூப்பில் வரும், ஃபாலோ பண்ணிங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் சூப்பர் பவர் ஸ்டூடெண்ட்ஸாக மாற போகிறீங்களா இல்லையாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யாரெல்லாம் சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸாக நான் கண்டிப்பாக ஆவங்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ டோட்டலாக எவ்வளோ பேருங்கிறது நான் பார்க்குறேன், எவ்வளோ பேர் ஆவலாக இருக்குங்கிறது நான் பார்க்குறேன். உங்கள் கமெண்ட் செக்ஷன் நான் படிக்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபாகலேருந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.